பாட்டு புஸ்தகத்தில் பாடல் எண் 225, பக்கம் 71, சாங் நம்பர் 225, பேஜ் 71. முதல் 4 பத்திகளை பாடுவோம். பாதையிலே அனுதினமும் வழி நடந்தே அவரது நாமத்தில் காத்தனரே. அனுதினமும் வழி நடந்தே அவரது நாமத்தில் காத்தனரே. கிருபையிலே தேவ கிருபையிலே, கிருபையிலே தேவ கிருபையிலே தாங்கி நடத்தியதே. இயேசுவிலே பொன்னேசரிலே அகமகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம். இயேசுவிலே பொன்னேசரிலே அகமகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம். எத்தனையோ பரிசுத்தர்கள் மறைந்தே மகிமை சேர்த்தனரே பூரணரா. எத்தனையோ பரிசுத்தர்கள் மறைந்தே மகிமை சேர்த்தனரே காத்தனரே. கர்த்தர் எம்மை கருணையினால் தூய சேவை செய்ய காத்தனரே. கர்த்தர் எம்மை கருணையினால் தூய சேவை செய்ய. கிருபையிலே தேவ கிருபையிலே, கிருபையிலே தேவ கிருபையிலே தாங்கி நடத்தியதே. இயேசுவிலே பொன்னேசரிலே அகமகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம். இயேசுவிலே பொன்னேசரிலே அகமகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம். அன்பின் அகலமும் நீளம் உயரமும் ஆழமும் அறிந்துணர அனுகிரகித்தார். அன்பின் அகலமும் நீளம் உயரமும் ஆழமும் அறிந்துணர கிறிஸ்துவிலே ஒரு மனையாய் சிருஷ்டித்தே நிறுத்தினார் அவர் சுடராய். கிறிஸ்துவிலே ஒரு மனையாய் சிருஷ்டித்தே நிறுத்தினார் அவர் சுடராய். கிருபையிலே தேவ கிருபையிலே, கிருபையிலே தேவ கிருபையிலே தாங்கி நடத்தியதே. இயேசுவிலே பொன்னேசரிலே அகமகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம். இயேசுவிலே பொன்னேசரிலே அகமகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம்.
போராட்டம் போராடி ஜெயித்தேன். நித்திய ஜீவனை நான் விசுவாசத்தில் நிலைத்திடுவோம். அசையாது அழைப்பினை காத்துக் கொள்வோம். விசுவாசத்தில் நிலைத்திடுவோம். அசையாது அழைப்பினை காத்துக் கொள்வோம். கிருபையிலே தேவ கிருபையிலே, கிருபையிலே தேவ கிருபையிலே, தாங்கி நடத்தியதே. இயேசுவிலே பொன்னேசரிலே அகமகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம். இயேசுவிலே பொன்னேசரிலே அகமகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம். இப்போதும் இந்த கூட்டத்தின் ஆசீர்வாதங்களுக்காக நாம் தேவனை நோக்கி பார்ப்போம். கண்களை மூடி ஜெபிப்போம். நன்றி பிதாவே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். உம்முடைய குமாரன் மூலமாய் எங்களுக்கு கொடுத்திருக்கிற மகா பெரிய ரட்சிப்புக்காக கொடான கொடி நன்றி. உம்மிடத்திலே நாங்கள் எண்ணத்தை கொடுத்து வைத்தோம் ஆண்டவரே. முந்தி எங்களிடத்திலே அன்பு கூர்ந்திருக்கிறீர். நாங்கள் பாவிகளாக இருக்கையில் உம்முடைய ஒரே பேரான குமாரனை எங்களுக்காக கையளித்து இவ்வளவா எங்களை நேசித்திருக்கிறீர் ஆண்டவரே. நன்றியுள்ள இதயத்தோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இயேசுவே, எங்களுக்காக இந்த பூமியின் தாழ்விடங்களுக்கு இறங்கி வந்தவரே, விசுவாசத்தை துவக்குவரும் முடிக்கிறோருமாகிய உண்மையே நாங்கள் இந்த வேளையிலே நோக்கி பார்க்கிறோம். எங்களோடு இடைப்படுங்க ஆண்டவரே, எங்களோடு பேசும். பரிசுத்த ஆவியானவரே, இயேசுவின் மகிமையை நாங்கள் காண எங்களுக்கு உதவி செய்யும். எங்களை தாழ்த்துகிறோம், உம்மை சார்ந்து கொள்கிறோம். எங்களுடைய தேவைகளை சந்தியும் ஆண்டவரே, இரக்கமாயிரும். பேசுகிற சகோதரனையும் கேட்கிற எங்கள் எல்லாரையும் உம்முடைய ஆவியினால் நிரப்பி ஆண்டவரே, வார்த்தைகளை வெளிப்பாட்டை கொடுத்து எங்களை போஷிப்பீராக. உமக்கே எல்லா மகிமையும் ஏறெடுக்கிறோம். இயேசுவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன். பேதுரு எழுதின முதலாம் நிருபம் 1 பேதுரு. மூன்றாம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவர் இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்ததினாலே அழியாததும் மாசற்றதும் வாடாததும் ஆகிய சுதந்திரத்திற்கேதுவாக ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாகும்படி
தமது மிகுந்த இரக்கத்தின்படியே நம்மை மறுபடியும் ஜனிப்பித்தார். கடைசி காலத்திலே வெளிப்பட ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற இரட்சிப்புக்கு ஏதுவாக விசுவாசத்தை கொண்டு தேவனுடைய பலத்தினாலே காக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கு அந்த சுதந்திரம் பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. இதிலே நீங்கள் மிகவும் சந்தோஷப்படுகிறீர்கள். என்றாலும் துன்பப்பட வேண்டியது அவசியமானதால் இப்பொழுது கொஞ்ச காலம் பலவிதமான சோதனைகளினாலே துக்கப்படுகிறீர்கள். அழிந்து போகிற பொன் அக்கினியினாலே சோதிக்கப்படும். அதை பார்க்கலும் அதிக விலையேற பெற்றதாயிருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும்போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும். அவரை நீங்கள் காணாமல் இருந்தும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறீர்கள். இப்பொழுது அவரை தரிசியாமல் இருந்தும் அவரிடத்தில் விசுவாசம் வைத்து சொல்லி முடியாததும் மகிமையால் நிறைந்ததுமாயிருக்கிற சந்தோஷமுள்ளவர்களாய் களிகூர்ந்து உங்கள் விசுவாசத்தின் பலனாகிய ஆத்தும இரட்சிப்பை அடைகிறீர்கள். உங்களுக்கு உண்டான கிருபையை குறித்து தீர்க்க தரிசனம் சொன்ன தீர்க்கதரிசிகள் இந்த இரட்சிப்பை குறித்து கருத்தாய் ஆராய்ந்து பரிசோதனை பண்ணினார்கள். அடுத்து 2 பேதுரு 1 அதிகாரம் 3-4 வசனம். தம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தேவபக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்தருளினதும் அன்றி இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு மகா மேன்மையும் அருமையுமான வாக்குத்தத்தங்களும் அவைகளினாலே நமக்கு அருளப்பட்டிருக்கிறது. பேதுரு 2 நிருபங்கள் தான் எழுதினார். பவுலோ எத்தனையோ நிருபங்களை எழுதியிருக்கிறார். ஆனால் இந்த பேதுரு ஒரு நல்ல முதிர்ந்த சோதிக்கப்பட்டு நிரூபிக்கப்பட்ட ஒரு நல்ல அப்போஸ்தலன். அவர் ஆதி திருச்சபையிலே ஜனங்கள் எப்படி இருக்கிறார்கள் என்பதை பார்த்து அவர்களுக்கு பொறுப்பாய் புத்தி சொன்னார். 2 நிருபந்தான். இந்த 2 நிருபத்திலையும் உள்ள விஷயங்களை நாம் தியானித்தோம்னாலே நாம் சரியாய் அப்போஸ்தலர்களுடைய உபதேசத்தில் நாம் நிலைத்திருக்க முடியும். நாம் ஒருபோதும் கெட்டு போக மாட்டோம். அப்படியே 2 பேதுரு கடைசி அதிகாரம் 3ஆம் அதிகாரம் இந்த பேதுருவனுடைய வார்த்தைகள் எப்படி முடிக்கிறார்னு பாருங்கள். 15ஆம் வசனத்திலிருந்து 2 பேதுரு 3:15 வாசிக்கிறேன். மேலும் நம்முடைய கர்த்தரின் நீடிய பொறுமையை இரட்சிப்பென்று எண்ணுங்கள். நமக்கு பிரியமான சகோதரனாகிய பவுலும் தனக்கு அருளப்பட்ட ஞானத்தினாலே இப்படியே உங்களுக்கு எழுதியிருக்கிறான். எல்லா நிருபங்களிலும் இவைகளை குறித்து பேசியிருக்கிறான். அவன் சொன்னவைகளில் சில காரியங்கள் அறிகிறதற்கு அரிதாயிருக்கிறது. கல்லாதவர்களும் உறுதியில்லாதவர்களும் மற்ற வேத வாக்கியங்களை புரட்டுகிறது போல தங்களுக்கு கேடு வரத்தக்கதாக இவைகளையும் புரட்டுகிறார்கள். ஆதலால் பிரியமானவர்களே, இவைகளை முன்னமே நீங்கள் அறிந்திருக்கிறபடியால் அக்கிரமக்காரருடைய வஞ்சகத்திலே நீங்கள் இழுப்புண்டு உங்கள் உறுதியிலிருந்து விலகி
விழுந்து போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிருந்து நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள். அவருக்கு இப்பொழுதும் என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக. ஆமென். 2 நிருபங்கள் தான் எழுதினார். 2 நிருபத்திலையும் பேதுருவனுடைய வார்த்தைகள் மூலமாய் ஒன்று எவ்வளவு வெளிச்சமாகவும் அல்லது எவ்வளவு ஆணித்தரமாகவும் இருக்குன்னா, பவுல் ஒரு பெரிய பைபிள் ஸ்காலர், கமேலியர் ப்ரொஃபஸர்கிட்ட படித்தவர், வேதத்தை கரைச்சி குடித்தவர். பேதுருவோ மீன் பிடித்து கொண்டிருந்தவர். ஆனால் அந்த 2 அப்போஸ்தலர்களும் ஆதி திருச்சபையிலே அவ்வளவு ஐக்கியமாயிருந்தார்கள். ஒருவர் பெரிய ஸ்காலர், வேத பண்டிதர், இன்னொருவர் தக்குரி அப்படின்னு சொன்னால் மீன் பிடிச்சிக்கிட்டு இருந்தவர். ஆனால் 2 பேரையும் தேவன் ரட்சித்தார். அதில் அந்த 2 பேருமே எவ்வளவு ஐக்கியமாக இருந்தாங்கன்னு சொன்னால், இந்த பவுலினுடைய வார்த்தைகளை பேதுரு இயேசுவின் வலது பார்சத்தில் இருந்தது போல, அதாவது பிரதான சீஷன் சொல்லுவாங்கள்ல, இயேசுவுக்கு வலது கையாக இருந்தது போல இருந்த இந்த பேதுரு தனக்கு பின்னாடி ரட்சிக்கப்பட்டு தனக்கு பின்னாடி ஊழியம் செய்த பவுலோடு எவ்வளவு அந்யோன்யமாய் நெருக்கமாய் இருந்தார்னு பாருங்கள். அதுலேயும் ஒரு ஆச்சரியம், நீங்கள் ஆவியில் நிறைஞ்சி தியானிச்சிங்கன்னு சொன்னால், பேதுரு இயேசுவுக்கு வலது கை போல் இருந்த பிரதான சீஷன், பவுல் பின்னாடி ரட்சிக்கப்பட்ட ஒரு ஜூனியர் அப்போஸ்தலர். இப்போது இந்த ஜூனியர் அப்போஸ்தலர் பவுல் கலாத்தியரில் எழுதியிருக்கு, பேதுருவை பப்ளிக்காக எல்லாரும் முன்னாடியும் கண்டித்தார்னு எழுதியிருக்கு. உங்கள் கண்ணு முன்னாடி நீங்கள் அதையெல்லாம் கொண்டு வரணும். அப்போ அவருக்கும் பவுலுக்கும் பேதுருவுக்கும் எப்படிப்பட்ட ஒரு சோதனை. நேற்று வந்த பையன் இன்றைக்கி எல்லாரும் முன்னாடியும் என்னைய கண்டிக்கிறான். பேதுரு நினச்சிருப்பாரா இல்லையா? ஆனால் பேதுரு எவ்வளவு தாழ்மையான அப்போஸ்தலன்னு சொன்னால், எப்பா எல்லாரும் வேத வார்த்தையை புரட்டுறது போல பவுலினுடைய வார்த்தைகளையும் புரட்டுறாங்க. அப்படின்னு சபைக்கு பொறுப்பாய் புத்தி சொல்லிட்டு 17ஆம் வசனம் 2 பேதுரு 3:17, ஆதலால் பிரியமானவர்களே, இவைகளை முன்னமே நீங்கள் அறிந்திருக்கிறபடியால் அக்கிரமக்காரருடைய வஞ்சகத்திலே நீங்கள் இழுப்புண்டு உங்கள் உறுதியிலிருந்து விலகி விழுந்து போகாதபடிக்கு எச்சரிக்கையாக இருந்து. கடைசி காலத்தில் இருக்கிறோம். நமக்கு இப்போ நிறைய சோசியல் மீடியா, எத்தனையோ பிரசங்கிகள், எத்தனையோ வார்த்தைகள், எத்தனையோ பைபிள் டீச்சிங் வந்துக்கிட்டே இருக்குது நமக்கு. அதில் எல்லாம் நீங்கள் ஜாக்கிரதையாக இல்லைன்னு சொன்னால், இங்கே பேதுரு சொல்கிற மாதிரி அக்கிரமக்காரருடைய வஞ்சகத்திலே நீங்கள் இழுப்புண்டு உங்கள் உறுதியிலிருந்து விலகி விழுந்து போகாதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்கள். என்னுடைய பாரம், நம்முடைய சபையில் அநேகம் பேருக்கு ஒரு சரியான வெளிப்பாடே இல்லை. அநேக விஷயங்களை அவர்கள் அப்படியே எல்லாருடைய பிரசங்கத்தையும் கேட்குறாங்க, வார்த்தைகள் அவங்களுக்கு தெரியுது, எத்தனையோ பேருடைய பிரசங்கங்கள்,
ஆனால் அநேகம் பேர் இந்த வார்த்தையின்படி வஞ்சிக்கப்பட்டு, அக்கிரமக்காரருடைய வஞ்சகத்திலே வஞ்சிக்கப்பட்டு தங்கள் உறுதியிலிருந்து விலகி, இப்போ உதாரணமாக ரட்சிப்பு அழிந்து போகிறதா அழிந்து போகிறது இல்லையா? நாங்கள் சபையில் மூப்பர்கள் எத்தனையோ விஷயங்களை பேசிக்கிட்டு இருக்கோம். உங்களில் எத்தனை பேருக்கு அதில் ஒரு தெளிவு இருக்குது? இப்படியும் பேசுகிறாங்க, அப்படியும் பேசுகிறாங்க. எல்லாரும் தங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி எல்லாருக்கும் ஒரு பைபிள் வசனம் இருக்குது, எல்லாரும் இப்படி எழுதியிருக்கு இப்படி எழுதியிருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் இங்கே உட்கார்ந்துருக்கிற அல்லது என்னுடைய வார்த்தையை கேட்கிற எத்தனை பேருக்கு இந்த பேதுரு சொல்லுகிறது போல ஒரு நிச்சயம் இருக்குது? நான் ஆண்டவருடைய ஆடு, அவருடைய சத்தம் கேட்கிற ஆடு, அவருடைய சீசன். நான் பாதுகாப்பாக இருக்கிறேன், அவருடைய மந்தையில் ஒருவனாக இருக்கிறேன், என்னை ஒருவனும் ஒரு காலும் பறிக்க முடியாது. இதுதான் இந்த பேதுருவனுடைய பாரம். இதுதான், நீங்கள் உங்கள் உறுதியிலிருந்து விலகி விழுந்து போகாதபடிக்கு. அதே நேரத்தில் நீங்கள் எத்தனையோ வார்த்தைகளை கேட்டு நாம் ஸ்திரமில்லாததுனால ஒரு நேரம் ரட்சிப்பு இழந்து போகிறதுன்னு பயந்து, நம்முடைய சபையிலேயே பார்க்குறேன் நான். ஒரு நேரம் இப்படி நாம் ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னு பேசுகிறோம், நாம் செய்ய வேண்டியதை செய்யணும் அப்படின்னு பேசுகிறோம். ஒரு நேரம் ரட்சிப்பு கர்த்தருடையது, அவர் தான் நம்மளை ரட்சித்தாருங்கிறோம். இப்படி எத்தனையோ விஷயங்களை பேசுகிற நாம் அசைக்கப்படும் பொழுது, சோதிக்கப்படும் பொழுது, நாம் இந்த வார்த்தையின்படி நிலையில்லாதவர்களாய் அசைக்கப்படுறோமே. அப்போது நான் ஸ்திரமாக இல்லை, நான் அப்போஸ்தலருடைய வார்த்தையிலே நிலைத்தில்லை. எனக்கு பவுல் சொல்கிறார்ல, பலவிதமான உபதேசங்களால் காற்றில் அலைந்து திரிகிறது போல, ஒரு நேரம் இதை சொல்கிறது, ஒரு நேரம் இதை சொல்கிறது. ஒன்று இது சரின்னு படுது, இன்னொன்று சரிப்படுது. நேற்றிலிருந்து நான் இதை தியானிச்சுக்கிட்டு இருக்கிறேன். அதாவது தேவன் முன்குறித்து நம்மை ரட்சிக்கிறார். தேவனுடைய காட்ஸ் சாவரினிட்டி, அதாவது அவர் ஆளுகை செய்கிறார், சகலத்தையும் ஆளுகை செய்கிறார், சர்வ அதிகாரமுடையவர். ஹீ இஸ் அ சாவரின் காட். அவர் என்னை தெரிந்திருக்கிறார். ஹீ ஹஸ் சோசன் மீ, என்னை முன்குறித்து ரட்சித்திருக்கிறார். இதில் ஒரு ஆறுதல். அப்புறம் இன்னொரு தடவை இன்னொரு பிரசங்கி, ஏன் நம்ம சபையிலேயே இன்னொரு தடவை நீங்கள் ஜாக்கிரதையாக இல்லைன்னு சொன்னால் நீங்கள் கெட்டு போயிடுவீங்க. இப்போ நானே சில வேளைகளில் ரொம்ப ஃபேமாக பேச வேண்டியது இருக்குது. அதாவது தேர் இஸ் நோ ஆல்டர்னேட்டிவ், ஒன்று நித்திய வாழ்வு இல்லைன்னா நித்திய அழிவு, ஜாக்கிரதை அப்படின்னு பேச வேண்டியிருக்கு. உங்களில் எத்தனை பேருக்கு யார் எப்படி பேசினாலும் நான் வாழ்கிற கிறிஸ்தவ வாழ்க்கை இப்போ எனக்கு ரியாலிட்டியாக, நிதர்சனமாய், அனுபவமாய் இருக்கிறதுனால இனி வரப்போகிற நித்திய வாழ்வும், இனி வரப்போகிற நித்தியத்திலும் இது இப்போ எப்படி எனக்கு உண்மையாய் அனுபவமாக இருக்கோ
அதே போல தான் நித்தியத்திலையும் எனக்கு அனுபவமாக இருக்கும் அப்படிங்கிற ஜீவனுள்ள நம்பிக்கை எத்தனை பேருக்கு இருக்குது? வாஸ்தவமா இல்லையா? எடுங்க 1 பேதுரு 1:4 இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்ததினாலே அழியாததும் மாசற்றதும் வாடாததுமாகிய சுதந்திரத்துக்கு ஏதுவாக ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாகும்படி, இங்கிலீஷில் லிவிங் ஹோப் அப்படின்னு எழுதியிருக்கு. நம்மிலே எத்தனை பேருக்கு நம்முடைய நம்பிக்கை லிவிங், உயிருள்ள நம்பிக்கை? என்னுடைய பாரம் என்னென்னா, ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம்னு சொல்லுகிறவர்களுடைய வாழ்க்கையை பார்த்தா ரட்சிப்புக்கும் அவங்களுக்கும் சம்பந்தம் இல்லை. அதாவது பாவத்தை ஜெயிக்கிற அனுபவம் இல்லை. எல்லாரையும் போல, உலகத்தாரை போல கோபப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம், பாலிய இச்சையினால் தோற்கடிக்கப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம், பொருளாசைகள் ஓடிக்கொண்டிருக்கிறோம். இப்போ இப்படி இருக்கிற நான் இயேசு வரும்பொழுது, அல்லது நான் மரித்து உயிர்த்தெழுந்தா ட்ரங்குன்னு பிதாவின் வலது பார்சத்தில் அழியாமையை சுதந்திரித்துக் கொள்வேன்னு சொல்கிறது ஒரு வஞ்சனை இல்லையா? என்னோடு சிந்திக்கிறீங்களா? ஆகையினால தான் பேதுரு ரொம்ப பொறுப்பாக புத்தி சொல்கிறாரு 2 நிருபத்தில். அதாவது ஆதி திருச்சபையில் அந்த 1ஆம் நூற்றாண்டிலேயே கிறிஸ்தவர்கள் வஞ்சிக்கப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. நான் கிருபைக்கு உட்பட்டிருக்கிறேன், நான் ஆண்டவரால் முன்குறிக்கப்பட்டு ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், ஆவியானவர் என்னை ஆளுகை செய்து கொண்டிருக்கிறார், நான் கிருபைக்கு உட்பட்டிருக்கிறேன் அப்படின்னு அவங்க நினச்சி அவங்க வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது அவர்களுடைய வாழ்க்கையை பார்த்த அந்த அப்போஸ்தலன் அப்படியே 5ஆம் அதிகாரத்துக்கு திருப்புங்க. 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் எப்படி முடிக்கிறாருன்னு பாருங்க. உங்களுக்கு புத்தி சொல்லும்படிக்கும் நீங்கள் நிலை கொண்டு நிற்கிற கிருபை தேவனுடைய மெய்யான கிருபைதான் என்று சாட்சியிடும்படிக்கும் நான் சுருக்கமாய் உங்களுக்கு எழுதியிருக்கிறேன் அப்படின்னு சொன்னால், கிருபைக்கு உட்பட்டிருக்கிறவர்களுடைய வாழ்க்கை கிருபைக்கு உட்பட்ட மாதிரி இல்லை. அப்போது பேதுருக்கு டவுட் வந்துருச்சு, நீங்கள் பெற்றிருக்கிற கிருபை மெய்யான கிருபை தானான்னு செக் பண்ணுங்கய்யா. பொய்யான கிருபை ஆதி திருச்சபையில் 1ஆம் நூற்றாண்டிலே வந்துருச்சு. 5 அதிகாரத்தில் இப்போ பாருங்க, 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில், இல்லை 10ஆம் வசனத்தில், 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 10ல் உங்களுக்கு உண்டான கிருபையை குறித்து தீர்க்க தரிசனம் சொன்ன தீர்க்கதரிசிகள் இந்த ரட்சிப்பை குறித்து கருத்தாய் ஆராய்ந்து பரிசோதனை பண்ணினார்கள். தேவனுடைய கிருபையை குறித்து பேதுரு சொல்றாரு, தீர்க்கதரிசிகள் எல்லாரும் ஆராய்ச்சி பண்ணாங்களாம். அப்படின்னா பேதுரு வாழ்ந்த காலத்தில், பவுல் வாழ்ந்த காலத்தில் அவங்க எந்த வேத வார்த்தையை கோட் பண்ணாலும், அவர்கள் எந்த வேத வார்த்தையை சுட்டி காண்பித்தாலும் அது யாருடைய வார்த்தை? தீர்க்கதரிசிகள்னா யாரு? சிந்திக்கிறீங்களா? இந்த வார்த்தையின்படி தங்களில் உள்ள 11ஆம் வசனம், கிறிஸ்துவின் ஆவியானவர் கிறிஸ்துவுக்கு உண்டாகும் பாடுகளையும் அவைகளுக்கு பின்வரும் மகிமைகளையும் முன்னறிவித்த போது இன்ன காலத்தை குறித்தார் என்பதையும் அந்த காலத்தின் விசேஷம் இன்னதென்பதையும் ஆராய்ந்தார்கள். ஏசாயாவாக இருக்கட்டும், எரேமியாவாக இருக்கட்டும், யோபுவாக இருக்கட்டும்,
பேதுருவும் பவுலும் வாழ்ந்த காலத்தில் 1ஆம் நூற்றாண்டில் அவங்க வாசித்த வேத புஸ்தகம் பழைய ஏற்பாடு. பழைய ஏற்பாட்டில் வேத வார்த்தையில் எந்த தீர்க்கதரிசி, எந்த ஞானம் பிரசங்கின் புஸ்தகமாக இருக்கட்டும், யோபுவாக இருக்கட்டும், எங்கே வாசித்தாலும் அங்கே இனி வரப்போகிற ஒரு கிருபையை குறித்து பேசப்பட்டிருக்கிறது. அந்த கிருபையை குறித்து அவர்கள் ஆராய்ச்சி பண்ணினார்கள். அந்த காலத்திலே நீங்களும் நானும் இருக்கிறோம். பேதுரு சொன்னாரா? ஆனால் முடிக்கும்போது இப்போ எப்படி முடிக்கிறாரு? 5 ஏற்கனவே வார்த்தையை காமிச்சிட்டேன். ஏன்பா, நீங்கள் அந்த காலத்திலிருந்து, ஆதியிலிருந்து எல்லா தீர்க்கதரிசிகளும் ஆராய்ச்சி பண்ணி நமக்கு முன்னறிவித்த, இந்த காலத்தை காண வாஞ்சையாக இருக்கிற அந்த கிருபைக்கு நீங்கள் உட்பட்டிருக்கிறீங்களா? அந்த மெய்யான கிருபைக்கு நீங்கள் உட்பட்டிருந்தால் உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்கும்? அதுதான் 1 முதல் 5ஆம் அதிகாரம் வரைக்கும் உள்ள அவருடைய கணிப்பு. அவருடைய அதை சொல்லிட்டு மெய்யான கிருபை தானான்னு கொஞ்சம் தயவுசெய்து செக் பண்ணிக்கப்பா. ஏன்னா பொய்யான கிருபையில் இருக்கீங்களோங்கிற பயம் எனக்கு வந்துடுச்சு. இப்போ 2 பேதுருக்கு திருப்புங்க. இது அவர் எழுதின 2வது நிருபம். இந்த நிருபத்தில் 3 நாளில் என்ன வாசித்தோம்? 2 பேதுரு 1 அதிகாரம் 3-4. தம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தேவபக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்தருளினதுமன்றி, இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு மகா மேன்மையும் அருமையுமான வாக்குத்தத்தங்களும் அவைகளினாலே நமக்கு அருளப்பட்டிருக்கிறது. நல்லா கவனிங்க. அவைகளினாலே 2, அது எது? 3ஆம் வசனத்தில் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே, ரைட்டா? அப்புறம் இன்னொன்று என்ன அப்படின்னா, 3ஆம் வசனத்தில் கடைசி பகுதி திவ்ய வல்லமையானது நமக்கு தந்திருக்கு. திவ்ய வல்லமை. ஒவ்வொரு வார்த்தையும் ரொம்ப ஞானமாக பவுல் பேதுரு ஆவியில் நிறைஞ்சு எழுதுறாரு. திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு திவ்ய வல்லமை எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. தேவனுடைய சுபாவத்தை நான் சுதந்தரித்துக் கொள்ளும்படிக்கு தேவனுடைய வல்லமை எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதனாலே நான் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி பாவத்தை ஜெயித்து தேவனை போல் தேவ சாயலில் திவ்ய சுபாவத்தில் பங்கு பெறும்படிக்கு, ஷேர், சுதந்தரிக்கும்படிக்கு. யோசித்து பாருங்க. பாவத்திலும் அக்கிரமத்திலும் மரித்திருந்த நான், எல்லாரையும் போல கேட்டுக்கு போய்கொண்டிருந்த நான், நரகாக்கினையின் பிள்ளையாகிய நான் தேவனால் உயிர்ப்பிக்கப்பட்டு பரிசுத்த ஆவியினாலே என்னுடைய ஆவியை உயிர்ப்பித்து எனக்குள்ளே அவருடைய வல்லமை பாய்ந்து எனக்கு ஒரு பலனை எனக்கு கொடுத்து, அந்த பலன் எனக்கு என்ன கொடுத்தது? அவரை போல அவருடைய சுபாவத்தை பங்கு பெறும்படிக்கு, பெற்றுக்கொள்ளும்படிக்கு. அப்படின்னா நான் இயேசுவை போல் வாழ முடியும். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் எனக்கு அவரை அறிகிற அறிவினாலே. யாரை அறிகிற அறிவினாலே? இயேசுவை அறிகிற அறிவினாலே. 4 சுவிசேஷத்திலையும் இயேசுவனுடைய வாழ்க்கை பரிசுத்த ஆவியானவரால் எழுதப்பட்டிருக்கு. அதை வாசிக்கும் பொழுது ஆவியானவர், இயேசு இப்படி வாழ்ந்தார், அவருடைய சுபாவம் இது, நீயும் இப்போ அப்படி வாழ முடியும், உனக்குள்ளே இருக்கிற வல்லமை, உனக்குள்ளே இருக்கிற கிருபை உன்னை இப்படி நடத்தும். இப்படி நடக்கலைன்னு சொன்னால் அது பொய்யான கிருபை, இப்படி நடந்தால் அதுவே மெய்யான கிருபை.
பேதுருவினுடைய 2 நிருபங்களுடைய அந்த சாராம்சம் இதுதான். 2 பேதுரு கடைசி அதிகாரம் எப்படி முடிக்கிறார்? 18ஆம் வசனம். 2 பேதுரு 3:18. நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள். ஹலோ, 2 விஷயந்தான். நீ கிறிஸ்தவன் சொன்னால், நீ ரட்சிக்கப்பட்டன்னு சொன்னால், தேவனால் முன்குறிக்கப்பட்டு ரட்சிக்கப்பட்டன்னு சொன்னால், உலகமே அழிவுக்கு நியமிக்கப்பட்டிருக்கு, நானும் அழியாமைக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறேன்னு சொன்னால், அதுக்கு ஒரே அர்த்தம்தான் பேதுரு சொல்கிறாரு. அவரை அறிகிற அறிவிலே வளர்றையா? நாளுக்கு நாள் நீ இயேசுவை போல் மறுரூபப்பட்டு கொண்டே இருக்கிறாயா? இதுதான் எனக்கு சவாலாக இருக்குது. இப்படி சிந்திக்கும்போது ஆவியானவர் என்னை எப்படி உணர்த்தினார்னா, 33 வருஷத்தில் இயேசு பிதாவை போல பூரணராகி பிதாவின் வலது வருஷத்துக்கு போயிட்டார். பிரபாகரன், உனக்கு 70 வயசு ஆயிடுச்சேடா, இன்னும் ஏன் இப்படி இருக்கிற? அவ்வளவு மக்கு பயலாக இருக்கிற, அவரை அறிகிற அறிவில் வளரவே மாட்டேங்கிற. கேட்கிறதற்கு காது உள்ளவர்கள் கேட்க கடவர்கள். வாலிபர்களாக இருக்கட்டும், வயசானவங்களாக இருக்கட்டும், நாம் ஒவ்வொருவரும் பேதுருவனுடைய வார்த்தையின்படி ஒவ்வொரு நாளும் அவரை அறிகிற அறிவிலே வளரணும். ஆமென். திவ்ய வல்லமையானது எனக்கு ஒவ்வொரு நாளும் அவரை போல் வாழ்வதற்கு எனக்கு பலனை, கிருபையை கொடுக்கிறது. இதுதான் மெய்யான கிருபை. பொய்யான கிருபையில் இருந்துடாதீங்கப்பா. இப்போ 2 பேதுரு 1 அதிகாரத்துக்கு வாங்க. வளருதல், அவரை அறிகிற அறிவிலே வளருதல், பரிசுத்த ஆவியானவருடைய பலத்திலே கிருபையிலே வளருதல், ஒவ்வொரு நாளும் வளருதல். வளர்ந்தால் 2 பேதுரு 1:8, இவைகள் உங்களுக்கு உண்டாயிருந்து பெருகினால். 5, 6, 7 எத்தனை விஷயங்கள் எழுதியிருக்குன்னு பாருங்க. கடைசியில் அவர் முடிக்கிறது அன்பு. சகோதர சிநேகத்தோடே அன்பையும் கூட்டி வழங்குங்கள். இவைகள் உங்களுக்கு உண்டாயிருந்து பெருகினால் உங்களை நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவிலே வீணரும் கனியற்றவர்களுமாயிருக்க ஒட்டாது. அனுதினமும் நீ அவரை அறிகிற அறிவிலே வளர்ந்தேன்னா, அனுதினமும் நீ கிருபையில் தேவ பலனிலே நீ பலப்பட்டு அவரை அறிகிற அறிவிலே வளர்ந்தேன்னா, ஒரு நாள் வரும், அப்பொழுது நீ நித்தியத்திலே எப்படி பிரவேசிப்போம்? நமக்கு அபண்டன்ட் என்ட்ரின்னு எழுதியிருக்கு தமிழ், இங்கிலீஷில் பரிபூரணமாய். பிரின்ஸு பாவம் நொண்டி அடித்து நடக்கணும். தகப்பன், நான் ஓடி 2 கதையும் திறக்கிறேன், வீட்டில் சபையில் 2 கதையும் திறக்கிறேன். பொல்லாத தகப்பனே, நான் என் பிள்ளை கஷ்டப்படக்கூடாது. சகல ஆவிகளையும் படைத்த கர்த்தர், சகல ஆவிகளின் பிதா உங்கள் மேல், என் மேல் எவ்வளவு அக்கறையாக இருக்கிறார் தெரியுமா? He must have an abundant entrance அப்படின்னு சொல்லி நமக்கு அகலமான வாசல். ஒன்பதாம் வசனம், அடுத்த வசனம், இவைகள் இல்லாதவன் எவனோ அவன் முன் செய்த பாவங்களற தான் சுத்திகரிக்கப்பட்டதை மறந்து கண் சொருகி போன குருடனாயிருக்கிறான். பாருங்க, ஆவியானவர் எனக்குள்ளே இருந்தா
எனக்கு பிரகாசமான மனக்கண்கள் இருக்கும். ஓ, இயேசுவை போல் எப்பொழுதும் அன்பிலே, எப்பொழுதும் யாருக்கு நான் என்ன நன்மை செய்யலாம் அப்படின்னா abundant entrance, திறந்த பரிபூரண அகலமான வெல்கம். இங்கிலீஷில் சொல்லுவாங்கள்ல, ஒரு நாட்டு அதிபர் இன்னொரு நாட்டுக்கு போனார்னா என்ன சொல்கிறாங்க? he had a red carpet welcome. அவரை 2 அடியில் இப்படியா நடக்க விட்டாங்க? ஏர்போர்ட்டில் பிரதம மந்திரி போய் வரிசையாக 10 பேர் நின்று அவ்வளவு அகலமான ரெட் கார்பெட்டில் நீங்களும் நானும் பரலோகத்துக்கு அப்படி போக முடியும். அல்லேலூயா. பேதுரு இப்படி சொல்லிட்டு இன்னும் முடியலை. அவருடைய பாரத்தை பாருங்கள். 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். இவ்விதமாய் நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவனுடைய நித்திய ராஜ்யத்துக்குட்படும் பிரவேசம் உங்களுக்கு பரிபூரணமாய் அளிக்கப்படும். நித்திய ராஜ்யத்துக்குட்படுங்கிறத கட்டம் போட்டிருக்கேன் நான். உங்களுக்கு தெரியுமா? எட்டர்னிட்டி தேவன் இருக்கிற இடம், அவருடைய உங்களுக்கு இடத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னால், இப்போ நம்ம பார்க்குற மாதிரி சென்னையிலையும் பம்பாயிலையும் இருக்கிற மாதிரி ஒரு சின்ன ஃப்ளாட் அப்படியா? இல்லை, நமக்கு அரண்மனையை இயேசு ஆயத்தம் பண்ணியிருக்கிறார். அரண்மனைக்கு வாசல் எப்படி இருக்கும்? இந்த காலுக்கே இங்கே 5 அடி வாசல் இருக்குன்னா அரண்மனைக்கு எத்தனை அடி வாசல் இருக்கும்? 10 அடி இருக்கும். நீங்கள் அந்த 10 அடி வாசலில் ரெட் கார்பெட் வரவேற்போட, உங்களை பேண்டு வாத்தியத்தோட, இந்த எலெக்ஷனுக்கெல்லாம் வர்றாங்கல்ல, ஓட்டு கேட்டு வர்றாரு, பேண்டு வாத்தியம் அடிக்குது. நான் நித்தியத்திலே பிரவேசிக்கும் பொழுது என் மகன் பிரபாகர் வருகிறான்னு பிதா, ஏய் அகலமா திறந்து வையே, ஆண்டவர் என்னைய அப்படி வாப்பா, உண்மையுள்ளவனாய் வந்தாய், உன்னை ரட்சித்தது வீணாகலை. அங்கே பூரணராக்கப்பட்ட பரிசுத்தவான்கள் இருப்பாங்க. பவுல், பேதுரு. ஹலோ, உங்களுடைய ஐக்கியம் அப்படி இருக்கிறதா? பேதுருவும் பவுலும் இருந்தது போல ஒரு லோக்கல் சர்ச்சில் 2 மூப்பர்கள் அப்படி இருக்கிறார்களா? ரட்சிக்கப்பட்ட ஒரு வீட்டில் புருஷன் மனைவி அப்படி இருக்கிறார்களா? பேதுருவும் பவுலும் போல. ஜூனியர் ஃபெல்லோ சீனியர் பேதுருவை கடிந்து கொண்டார். பேதுருவோ அஃபண்டாகவே இல்லை. புருஷன் யோபுவை போல் தன் மனைவியை கடிந்து கொள்கிறான். பைத்தியக்காரி போல் பேசுகிறாய். மனைவியோ அஃபண்டாகவே இல்லை. கடைசியில் அப்படியே அத்தனை பிள்ளைகளும் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. நித்தியத்தில் நீங்கள் புருஷன் மனைவியா அப்படி போவீங்களா? நானும் என் வீட்டாரும், நானும் என் பிள்ளைகளும். அதாங்க அபண்டன்ஸ், அபண்டன்ட் என்ட்ரன்ஸ், பரிபூரண பிரவேசம். இன்னமும் அவருடைய பேதுருவனுடைய சிந்தையும் அவருடைய பாரத்தையும் பாருங்க. பன்னெண்டாம் வசனம், 13ஆம் வசனம், 2 பேதுரு 1:13. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எனக்கு அறிவித்தபடி நான் என் கூடாரத்தை விட்டு போவது சீக்கிரத்தில் நேரிடும் என்று அறிந்து, இந்த கூடாரத்தில் நான் இருக்கும் அளவும் உங்களை நினைப்பூட்டி எழுப்பி விடுவது நியாயமென்று எண்ணுகிறேன். எல்லா தேவ மனுஷர்களுக்கும் தாங்கள் மரிக்கப் போகிறோம் என்பது தெரியும். நீங்கள் ஆவிக்குரியவர்களாக இருந்தால்
நீங்கள் இயேசுவின் சீடர்களாய் இருந்தால், நல் மேய்ப்பர் இயேசுவனுடைய ஆடுகளாய் அவருடைய சத்தம் கேட்டு ஒவ்வொரு நாளும் வாழ்ந்தால் உங்களுக்கு ஒரு உணர்வு வந்துடும். பேதுருவுக்கு வந்துருச்சு, பவுலுக்கு வந்துச்சு, சரீரத்தை விட்டு போக போகிறேன்னு அவர் 2 தீமோத்தேயுவில் எழுதுகிறார். இங்கே பேதுரு எழுதுகிறார் 2 பேதுருவில். என்ன செய்கிறாங்க அவங்க? இந்த சரீரத்தை விட்டு போக போகிறோங்கிற உணர்வு வந்தோடனே என்ன செய்கிறாங்க அவங்க? அப்போஸ்தலர்கள், நான் இருக்கும் அளவும் உங்களை நினைப்பூட்டி எழுப்பி விடுவது நியாயம் என்று எண்ணுகிறேன். அது மாத்திரம் அல்ல, நான் சென்று போன பின்பு இவைகளை நீங்கள் எப்பொழுதும் நினைத்து கொள்ள ஏது உண்டாயிருக்கும்படி பிரயத்தனம் பண்ணுவேன். எத்தனை பேர் பெற்றோர்களாக இருக்கட்டும், சபையிலே நமக்கு என்ன பொறுப்பாக இருக்கட்டும், நீங்கள் உங்கள் குடும்பத்தை குறித்து, உங்கள் சபையை குறித்து பேதுருவுக்கு இருந்த இந்த பாரமும் கரிசனையும் இருக்கா? ஆவியானவர் என்னையும் அப்படி தான் கேட்குறாரு. 70 வயசு ஆகிடுச்சு, தாண்டிட்ட. நான் 33 வயசில் எல்லாம் முடிந்ததுன்னு முடித்தேன். 70 வயசு வரைக்கும் உனக்கு ஆயுசை கொடுத்துருக்குறேன், நீ இன்னமும் என்னை அறிகிற அறிவில் வளரலையா? நீ சபைக்கு செய்ய வேண்டியது இன்னும் நிறைய இருக்கும். சீக்கிரம் செத்துடுறா, சீக்கிரம் செய்துரு, செத்துற போற. ஹலோ, வாலிபர்களாக இருக்கட்டும், வயசானவங்களாக இருக்கட்டும், உலகம் அழிய போகுது, அவர் வரப்போறாரு. அவருடைய வருகைக்கு ஆயத்தமாக இருக்கிறோமா? இன்னும் பேதுருவனுடைய தாழ்மையை நீங்கள் இன்னும் உணரல. இன்னமும் அவர் சொல்ல வேண்டியது இருக்கு. 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் அவருடைய அனுபவத்தை சொல்லுகிறார். 16ஆம் வசனத்திலிருந்து 2 பேதுரு 1:16. நாங்கள் தந்திரமான கட்டுக்கதைகளை பின்பற்றினவர்களாக அல்ல, அவருடைய மகத்துவத்தை கண்ணார கண்டவர்களாகவே நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையையும் வருகையையும் உங்களுக்கு அறிவித்தோம். இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரிடத்தில் பிரியமாயிருக்கிறேன் என்று சொல்லுகிற சத்தம் உன்னதமான மகிமையிலிருந்து அவருக்கு உண்டாகி, பிதாவாகிய தேவனால் அவர் கனத்தையும் மகிமையையும் பெற்றபோது அவரோடே கூட நாங்கள் பரிசுத்த பர்வதத்தில் இருக்கையில் வானத்திலிருந்து பிறந்த அந்த சத்தத்தை கேட்டோம். எதை சொல்கிறாரு? மறுரூபப்பட்ட மலையில் அந்த 3 பேருக்கும் அவர்கள் கண்ட அந்த தரிசனத்தை சொல்கிறார். அந்த 3 பேரில் ஒருத்தராக பேதுரு இருந்தார். கூட யோவானும் இறந்து போன யாக்கோவும் இருந்தாங்க. இப்போது சபைக்கு அவர் புத்தி சொல்லும்போது, எப்பா நாங்கள் கட்டுக்கதைகளவா நம்பணும்? கண்ணார கண்டோம் எப்பா அவருடைய மகிமையை. அவர் வரும்பொழுது என்ன வாஸ்தம்? 16ஆம் வசனத்தில் வல்லமையையும் வருகையையும் உங்களுக்கு அறிவித்தோம். 2ஐயும் கட்டம் போட்டிருக்கேன். வல்லமையையும் வருகையையும் உங்களுக்கு அறிவித்தோம். இயேசுவனுடைய வருகையில் வல்லமை, அந்த வல்லமை, அந்த பெலன் உங்களை மறுரூபப்படுத்தும், உங்களுடைய சரீரத்தை மறுரூபப்படுத்தும். இயேசுவை உயிர்ப்பித்த ஆவியானவர் உங்களையும் அந்த வல்லமை உயிர்ப்பிக்கும். இந்த பேதுரு தான் மரித்தோரையும் உயிரோடு இருக்கிறவர்களையும் நியாயந்திருக்கிறேன்னு எழுதுகிறார். நீங்கள் உயிரோடு இருக்கணும், இல்லைன்னா செத்து இருக்கணும். உலகத்தில் இருக்கிற எந்த மனுஷனும் அப்படி தான். ஆனால் 2 பேருக்கும் அவருடைய வருகையிலே வல்லமை இருக்கும். அந்த வல்லமை உங்கள் சரீரத்தை உயிர்ப்பிக்கும், நீங்கள் மறுரூபப்படுவீர்கள். உயிரோடு இருந்து
அவர் வருகையிலே காணப்பட்டால் நீங்கள் மறுரூபப்படுவீர்கள். இந்த நம்பிக்கை உங்களுக்கு இருந்ததுன்னு சொன்னால், பேதுருவை போல எவ்வளவு மனத்தாழ்மை இருக்கணும்னு சொன்னால், ஆவியானவர் எனக்கு உணர்த்தினது. இப்படி பேசிட்டு இந்த பேதுரு 19ஆம் வசனம், இப்படி எங்களுடைய அனுபவம் இருந்தாலும் 19, 2 பேதுரு 1:19, அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனமும் நமக்கு உண்டு. பொழுது விடிந்து விடிவெள்ளி உங்கள் இருதயங்களில் உதிக்கும் அளவும் இருளுள்ள ஸ்தலத்தில் பிரகாசிக்கிற விளக்கை போன்ற அவ்வசனத்தை கவனித்திருப்பது நலமாயிருக்கும். வேதத்தில் உள்ள எந்த தீர்க்க தரிசனமும் சுய தோற்றமான பொருளையுடையதாய் இராதென்று நீங்கள் முந்தி அறிய வேண்டியது. தீர்க்க தரிசனமானது ஒரு காலத்திலும் மனுஷருடைய சித்தத்தினாலே உண்டாகவில்லை. தேவனுடைய பரிசுத்த மனுஷர்கள் பரிசுத்த ஆவியினாலே ஏவப்பட்டு பேசினார்கள். கண்ணார கண்டோம்ப்பா, அந்த மகிமையை பார்த்த நான் இப்போ என்னுடைய அனுபவத்தை நான் மேன்மைப்படுத்தலை. நல்லா கவனிங்க. அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனம் உண்டு. யாருடைய வார்த்தையை சொல்கிறார் இங்கே பேதுரு? ஏற்கனவே நான் சொன்னது போல் ஏசையா, எரேமியா, ஆதி திருச்சபையில் அந்த 1ஆம் நூற்றாண்டில் இதை எழுதின பொழுது அவர்களுக்கு இருந்தது பழைய ஏற்பாடு. நாங்கள் கட்டுக்கதையை பேசலையேப்பா, நாங்கள் கண்ணார கண்ட எங்களுடைய அனுபவத்தை சொல்லுகிறோம். ஆனாலும் நீங்கள் உங்கள் விசுவாசம் எதில் இருக்கணும்? அதிக உறுதியான தீர்க்க தரிசன வார்த்தையில் இருக்கணும். இப்போ அப்படியே உபாகமத்துக்கு வாங்க. உபாகமம் 33ஆம் அதிகாரம். எனக்கு எப்படி சவாலாக இருக்குன்னா, ஒவ்வொரு முறையும் சபை கூடி வரும் பொழுது பேதுருவும் பவுலும் போல 2 மூப்பர்கள் ஒவ்வொரு முறையும் குடும்பமாய் கூடும் பொழுது, புருஷன் மனைவி, 2 வித்தியாசமான ஊழியங்கள், 2 வித்தியாசமான அழைப்புகள், யாராயிருந்தாலும் சரி, அவர்கள் ஆவியில் நிறைஞ்சு ஒரு வாழ்க்கை வாழ்ந்தாங்கன்னா, ஒரு சபை கூடுதல் இருந்தால் அங்கே தேவ பிரசன்னம் இருந்து, இங்கே பேதுரு சொல்கிறது போல் ஆராய்ச்சி பண்ணின அந்த தீர்க்கதரிசிகள் கிருபையை குறித்து, தேவனுடைய அந்த பலனை குறித்து, ஆவியானவரை குறித்து, அந்த அபிஷேகத்தை குறித்து, அந்த அபிஷேகமும் பலனும் கொண்டு வருகிற ரட்சிப்பை குறித்து நமக்கு எவ்வளவு நிச்சயமும் வெளிப்பாடும் இருக்கும். இப்போ உபாகமம் 33ஆம் அதிகாரம், ஒரே ஒரு ஓல்ட் டெஸ்டமெண்ட் வார்த்தையை தான் நான் தியானித்தேன். அதில் எவ்வளவு விஷயங்கள் இருக்குன்னு பாருங்கள். இது யார் எழுதுனது? மோசே எழுதுனது. மோசே ஜனங்களுக்கு சொன்ன அந்த 33:27, உபாகமம் 33ஆம் அதிகாரம் 27. அனாதி தேவனே உனக்கு அடைக்கலம். மோசே இஸ்ரேல் ஜனங்களுக்கு சொன்னது. பேதுரு அவர் சொன்ன இந்த புத்திமதியின்படி, எப்பா தீர்க்கதரிசிகள் அவர்களுடைய வார்த்தை, அதில் நீங்கள் நிச்சயமுடையவர்களாக இருங்க. அந்த கான்டெக்ஸ்டில் இப்போ நாம் மோசேயினுடைய வார்த்தைகளை தியானிக்கிறோம்.
உபாகமம் 33:27. அனாதி தேவனே உனக்கு அடைக்கலம், அவருடைய நித்திய புயங்கள் உனக்கு ஆதாரம். அவர் உனக்கு முன்னின்று சத்துருக்களை துரத்தி அவர்களை அழித்து போடு என்று கட்டளையிடுவார். இஸ்ரவேல் சுகமாய் தனித்து வாசம் பண்ணுவான். யாக்கோபின் ஊற்றானது தானியமும் திராட்சரசமுள்ள தேசத்திலே திராட்சரசமுள்ள தேசத்திலே இருக்கும். அவருடைய வானமும் பனியை பெய்யும். இஸ்ரவேலே, நீ பாக்கியவான். கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் யார்? உனக்கு சகாயம் செய்யும் கேடகமும் உனக்கு மகிமை பொருந்திய பட்டயமும் அவரே. உன் சத்துருக்கள் உனக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள், அவர்கள் மேடுகளை மிதிப்பாய் என்று சொன்னான். 3 வசனம் 27, 28, 29. இதில் 7 விஷயங்களை மோசே இஸ்ரேல் ஜனங்களுக்கு தெளிவுபடுத்துகிறார். நீ ஆராதிக்கிற கர்த்தர் யார்? அனாதி தேவனே உனக்கு அடைக்கலம். அன்றைக்கு தேவன் எங்கே உலாவினார், வாசமாயிருந்தார்? இஸ்ரேல் ஜனங்கள் மத்தியில். இப்போ நீங்களும் நானும் சபையில் உட்கார்ந்துருக்குறோம். சரியான இப்போ நாம் தியானிக்கிறபடி அந்த உணர்வுடனே நாம் சபை கூடினால் அவர் யார்? அவரை மோசே மூலமாய் ஜனங்களுக்கு சொன்னது போல ஆவியானவர், அந்த கர்த்தர், அந்த அனாதி தேவன், எட்டர்னல் காட், அவர்தான் உனக்கு அடைக்கலம். அவர்தான் உன்னுடைய டுவெல்லிங் பிளேஸ். நாம் இருக்கிற வீடு, அவர் இருக்கிற வீடு, அரண்மனை. நான் குடிசையில் இருந்தாலும் சரி, கோபுரத்தில் இருந்தாலும் சரி, 50 லட்சம் ரூபா வீட்டில் இருந்தாலும் சரி, 50,000 ஓலை வீட்டிலேயோ அல்லது ஓட்டு வீட்டிலையோ இருந்தாலும் சரி, தேவன் இருக்கிற இடம் என் குடும்பம், தேவன் இருக்கிற இடம் என் சபை. அங்கே அனாதி தேவன்தான் நம்முடைய அடைக்கலம். அல்லேலூயா! எத்தனை பேருக்கு அந்த அடுத்து இஸ்ரேல் டுவெல்ஸ் இன் செக்யூரிட்டி. என்ன வசனம்? நித்திய புயங்கள் உனக்கு ஆதாரம். நம்ம எல்லாரும் செக்யூரிட்டியை பேசுகிறோம். திடீர்னு ஒரு வியாதின்னு வந்துருச்சுன்னு சொன்னால் பணம் கட்ட சொல்லுவான். 5 லட்சம் ரூபா ஒரு காப்பீடு இன்சூர் பண்ணி வை. கர்த்தர் உனக்கு இன்சூரடா இருக்கிறாரா? Have you got your God as a protection? கர்த்தர் எனக்கு சகாயர், கர்த்தர் தான் எனக்கு இன்சூரன்ஸ் போட்டிருக்கிறார். அல்லது நான் தேவனுடைய மனுஷன், அவருடைய சீசன், சகலத்தையும் சிருஷ்டித்த கர்த்தர் தான் எனக்கு பாதுகாப்பு. எத்தனை பேருடைய வாழ்க்கை அப்படி இருக்கு? இல்லைன்னா நீங்கள் மெய்யான கிருபையில இல்லை, பொய்யான கிருபையிலே இருக்கிறீர்கள். எவர்லாஸ்டிங் ஆர்ம்ஸ், அவருடைய செக்யூரிட்டி. அந்த 28ஆம் வசனத்தில் யாக்கோவின் ஊற்றானது. இதெல்லாம் நீங்கள் பழைய ஏற்பாட்டில் போய் வாசித்து பாருங்கள். எனக்கு இப்போ நேரம் இல்லை, ஆனால் பளிச்சுன்னு எனக்கு வந்துச்சு. அப்படியே இந்த யாக்கோவு கிணறுகள் தோண்டினான். அந்த கிணற்ற தான் எங்கள் அந்த சமாரிய பொண்ணு சொல்லுவா, எங்களுடைய மூதாதையர்கள் யாக்கோவு தோன்றின கிணறுன்னு சொல்லி. நம்முடைய கர்த்தர் யார்? என்னுடைய கிணறு. தோன்ற தோன்ற தண்ணீர் வந்துக்கிட்டே இருக்கும். நித்தியம் வரைக்கும் ஊறுகிற நீரூற்று, ஆண்டவருடைய வார்த்தை. இஸ்ரவேலே 29ஆம் வசனம், நீ பாக்கியவான், கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே.
யோசித்து பாருங்க. தேவன் என்னை ரட்சித்திருந்தார்னா, பரிசுத்த ஆவியானவர் என்னை உயிர்ப்பித்திருந்தார்னா, தேவனால் முன்குறிக்கப்பட்ட நான் பாக்கியவான். அவர் யார்? உனக்கு சகாயம் செய்யும் கேடகம், அப்புறம் மகிமை பொருந்திய பட்டயமும் அவரே. ஒரு கையில் கேடகம், இன்னொரு கையில் பட்டயம். எந்த சாத்தான் என்னை மேற்கொள்ள முடியும்? அல்லேலூயா. கர்த்தர் நம் பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாய் இருப்பவன் யார்? அதிகாரமோ ஆளுகையோ? ஒரு கையில் கேடகம், பொல்லாங்கன் எய்யும் அக்கினி ஆஸ்திரங்களை எல்லாத்தையும் அப்படியே கேடகத்தால் தாங்கி நிறுத்துவேன். நானும் என் வீட்டாரும் என் ஜனமும் என் சபையும் சாத்தானுடைய அக்னியாஸ்திரங்களுக்கு, அவனுடைய அம்புகளுக்கு பாதுகாப்பாக இருக்கும். என் கையிலே கர்த்தர் கேடகமாக இருக்கிறார். அல்லேலூயா. அவன் என்னை வஞ்சிக்க வந்தான்னு வச்சுக்கோங்களேன். 2 பேரில் நம்ம கடைசி வசனத்தில் வாசித்தோம். சாத்தான் தான் வஞ்சிக்கிறவன். யார் மூலமாவது வருவான். ஒரு பிரசங்கத்தின் மூலமாக வருவான், ஒரு மூப்பர் மூலமாய் வருவான். எந்த மனுஷனும் பொய்யன். பேதுரு நமக்கு சொல்றார், அவ்வளவு அனுபவசாலி நான், கண்ணார கண்டவன். ஆனால் நான் வேத வார்த்தையை, தீர்க்கதரிசிகளுடைய வார்த்தையிலே தான் நம்பிக்கையாய் இருக்கிறேன். எத்தனை பேருக்கு இந்த தாழ்மை இருக்கு? அவர் சொன்னார்னா சரியா தான் இருக்கும். முட்டாள். எந்த மனுஷனும் பொய்யன். இவர் சொல்றது வார்த்தையின்படி இருக்கான்னு ஆராய்ஞ்சு பார்த்துருக்கிறீங்களா? நான் இன்னைக்கு ஆராய்ஞ்சு பார்த்து பேதுருவை தியானித்து பொங்கிக்கிட்டு இருக்கேன். நான் ஐயோ, பேதுருவை போல் எனக்கு ஒரு தாழ்மை வேணுமே. சாத்தான் அல்லது நம்மை பகைக்கிறவர்கள் உன் சத்துருக்கள். சாத்தான்னு பேசி நம்ம ரியாலிட்டிக்கு வர்றதே இல்லை. அதாவது யதார்த்தத்துக்கு நாம் பெரிய ஆவிக்குரியவர்களா, சூப்பர் ஸ்பிரிச்சுவலா, நமக்கு யாருமே எதிரி கிடையாது. சாத்தான் தான் எதிரி. எனக்கு எதிர் வீட்டுக்காரன் எதிரி. நான் ரியலிஸ்டிக்காக இருக்கேன். நான் என்னுடைய வேலை ஸ்தலத்தில் என்னுடைய ப்ரொமோஷனை நிறுத்தி வச்ச மெடிக்கல் சூப்பரண்டன்ட், டைரக்டர், செக்ரட்டரி அத்தனை பேரும் எனக்கு எதிரிகள். ஆனால் என்னை ஒன்றும் செய்ய முடியல. ஏற்கனவே சொல்லியிருக்கேன், திரும்பவும் சொல்கிறேன். கவர்னரை ஹார்ட் அட்டாக்கில் சாகடித்து இந்த பிரபாகருக்கு ப்ரொமோஷன் ஆகி ஹச்ஓடி ஆனேன். அல்லேலியா. நான் அல்லேலியா சொல்கிறேன். ஏன்னா இந்த வார்த்தை எனக்கு ரியலிஸ்டிக்காக இருக்குது. நான் இயேசுவின் சீசன் சொன்னால் எனக்கு எந்த மனுஷனும் கெடுதி செய்ய முடியாது. என் ப்ரொமோஷனை யாரும் நிறுத்த முடியாது. கடைசி காலங்கிறோம். நாம் வாழ்கிற இந்த உலகத்தில் நமக்கு எதிராய் இந்த அப்போஸ்தலர்கள் எப்படி இருந்தாங்கன்னு பாருங்க. இந்த பேதுருவும் யோவானும் அங்கே போய் அதிகாரிகளுக்கு முன்பாக நிற்பாங்க, பிரதான ஆசாரியர்களுக்கு முன்பாக. இனிமே இயேசுவை குறித்து நீங்கள் யாரும் எதுவும் பேசக்கூடாது. அதை எப்படியா பேசாமல் இருப்போம்? உயிர் தெழுந்ததை நாங்கள் கண்டவங்க, நாங்கள் அவரோடு புசித்தவர்கள், அவருடைய வல்லமையை ருசித்தவர்கள். கர்த்தருக்கு கீழ்ப்படிவோமா, உங்களுக்கு கீழ்ப்படிவோமா? எது நியாயம்? சபை இப்போ எப்படி இருக்கு? நம்முடைய சபையில் உள்ள சீசத்துவம் எப்படி இருக்கு? ஜாதியவே நாம் இன்ன ஜாதின்னு சொல்லி நாம் இழக்க தேவையில்லை, சலுகை இழக்க தேவையில்லை அப்படிங்கிற அவலட்சணத்தில் இருக்கு. நான் எந்த ஜாதிக்காரனும் கிடையாது. ஆனால் ஒரு ஜாதியை
நான் காண்பித்து என்னுடைய சலுகையை இழக்க விரும்பலை. எப்படி நாம் உயிரை கொடுக்க போகிறோம்? பித்தலாட்டமாக இல்லை? ஆவியானவர் என்கிட்ட கேட்குறாரு, போய் சபையில் பிரசங்கம் பண்ணு. மெய்யான கிருபையா பொய்யான கிருபையா ஒவ்வொருத்தரும் செக் பண்ணட்டும். நான் சாகிறதுக்கு தயாரா? ஒரு சலுகையை இழக்க உனக்கு திராணி இல்லை, நீ சாகிறதுக்கு தயார்னா என்ன பித்தலாட்டம் இது? ஒன்று பேதுரு இப்படி தாங்க. 1 பேதுருல ஆரம்பித்து அப்படியே அநேக நீதிகளை பேசுகிறார். உலகத்தாரை போல நீங்கள் இருக்கக்கூடாது. 2ஆம் அதிகாரம் 1 பேதுரு 2ஆம் அதிகாரம், இப்படி இருக்க கர்த்தர் தயவுள்ளவர் என்பதை நீங்கள் ருசி பார்த்தது உண்டானால் சகல துர்க்குணத்தையும் சகலவித கபடத்தையும் வஞ்சகங்களையும் பொறாமைகளையும் சகலவித புறங்கூறுதலையும் ஒழித்துவிட்டு நீங்கள் இரட்சிப்புக்கென்று வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சையாயிருங்கள். ஹலோ, பழைய ஏற்பாட்டை படித்து அன்றைக்கு எப்படி மோசேயினுடைய வார்த்தைகளை ஜனங்கள் கேட்டு கேட்டு ஆதி திருச்சபையில் பேதுரு ஞாபகப்படுத்தி, எப்பா அவங்க எல்லாம் எப்படி ஆராய்ச்சி பண்ணாங்கன்னு பாரு, நாம் இப்போ கிருபையின் காலத்தில் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவர்கள் ஞானப்பாலின் மேல் வாஞ்சையாய் இருங்கள். வேத வார்த்தையை அப்படி நாம் தியானிக்கிறோமா? உங்களை விரல் நீட்டலை நான். அட்லீஸ்ட் 70 வயசுலையாவது எனக்கு உணர்வு வந்துச்சே, சந்தோஷமாக இருக்கேன். நான் இப்போ யாரையும் நம்ப மாட்டேன். எவ்வளோ பெரிய பைபிள் ஸ்காலராக இருக்கட்டும், டீச்சராக இருக்கட்டும், அவர் சொல்கிறது வேதத்தில் இருக்கா அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணுவேன். என்னைய யாரும் ஏமாற்ற முடியாது. யாருக்கும் ஆமா சாமி போட மாட்டேன் நான். பவுல் பேதுருவை பார்த்து யூ ஆர் ராங் அப்படின்னு சொன்னால் அப்பயே அதான் தைரியம், அதான் நிச்சயம். யூ ஆர் ராங். எத்தனை பேர் நீங்கள் அப்படி குடும்பத்தில் ஸ்திரீகள் நீங்கள் ஹஸ்பண்டை பார்த்து சண்டை போடணும்னு அவசியம் கிடையாது. வார்த்தையை ஞானமாய் பேசி அக்கார்டிங் டு திஸ் ஸ்கிரிப்சர், டோன்ட் யூ see that you are wrong? ஞானம் விளங்க வாயை திறக்கணும். சபை எப்படி வளரணுங்க? புருஷன் மனைவி உறவும் சகோதர ஐக்கியமும் இப்படி தான் இருக்கணும். போன வாரம் ஒரு சின்ன மிஸ்டேக்கை கூட ஒரு சகோதரன் கரெக்ட் பண்ணுறாரு. 37ஆம் அதிகாரம் இல்லை 32ஆம் அதிகாரம்னு. நான் சந்தோஷமாக இருக்கிறேன். இது என்ன இவ்வளோ பெரிய விஷயமா? எல்லாருக்கும் முன்னாடியும் போய் என் மானத்தை வாங்குறீங்க. எத்தனை ஸ்திரீகள் நீங்கள் என் மானத்தை வாங்கிட்டீங்க. நாம் எல்லாருமே வளரணுங்க. புருஷனாக இருக்கட்டும், மனைவியாக இருக்கட்டும், 50 வருஷம் சபையை நடத்துகிற மூப்பராக இருக்கட்டும், நேற்று நியமிக்கப்பட்ட மூப்பராக இருக்கட்டும், நாம் எல்லாரும் வளர்றோமா? இப்படி சொல்லிட்டு வந்து பாருங்க, 5ஆம் அதிகாரம் வாங்க. 1 பேதுரு 5ஆம் அதிகாரம். அங்கேயும் 4ஆம் வசனத்தில் இருந்து 3லிருந்து
இல்லை அது 2ல் தான் ஆரம்பிக்குதா? வாசிக்கிறேன் கேளுங்க. 1 பேதுரு 5ஆம் அதிகாரம். உங்களிடத்திலுள்ள தேவனுடைய மந்தையை நீங்கள் மேய்த்து, மூப்பர்களுக்கு, உங்கள் உடன் மூப்பர் பேதுரு சொல்கிறார், கட்டாயமாய் அல்ல, மனப்பூர்வமாயும் அவலட்சணமான ஆதாயத்திற்காக அல்ல, உற்சாக மனதோடும் சுதந்திரத்தை இருமாப்பாய் ஆளுகிறவர்களாக அல்ல, மந்தைக்கு மாதிரிகளாகவும் கண்காணிப்பு செய்யுங்கள். பாருங்க, ஒரு வீட்டில் தாய் தகப்பன் பிள்ளைகளுக்கு மாதிரியாக இருக்கணும். ஒரு சபையில் மூப்பர்கள் மந்தைக்கு மாதிரியாக இருக்கணும். அப்படி செய்தால் 4ஆம் வசனம், பிரதான மேய்ப்பர் வெளிப்படும்போது மகிமையுள்ள வாடாத கிரீடத்தை பெறுவீர்கள். உங்களுக்கு நான் மூப்பர், ஆனால் இயேசு எனக்கு பிரதான மேய்ப்பர். அல்லேலூயா. 6வது படிக்கிறவனுக்கு 8வது படிக்கிறவன் மூப்பர். நாம் எல்லாரும் வளர்கிறவர்களாக இருந்தால் நாம் எல்லாரும் பிரதான மேய்ப்பர் வெளிப்படும் பொழுது அந்தப்படி 5ஆம் வசனம், இளைஞரே மூப்பருக்கு கீழ்ப்படியுங்கள், நீங்கள் எல்லாரும் ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்து மனத்தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள். யோசித்து பாருங்க, 20 வயசு பையனுக்கு 70 வயசு கிழவன் கீழ்ப்படியணும். நான் இப்போ எனக்கு சரீரத்தில் பலன் இல்லை, ஒரு இதை கூட, ஒரு நட்டை கூட முடுக்கிறதுக்கு எனக்கு பலன் இல்லை. நான் உட்காந்து ஒரு வேலையை 20 வயசு வாலிபன்கிட்ட இப்படி செய் அப்படி செய்ன்னு சொல்கிறேன், என்னால் திருக முடியலை. அவன் டக்குன்னு திருகி ஃபிக்ஸ் பண்ணுறான். அப்படி இல்லை தாத்தா அப்படின்னு அவன் என்னைய கரெக்ட் பண்ணுவான். அப்படியா, நீ சொல்கிறபடியே செய், அவனுக்கு கீழ்ப்படுகிறேன் நான். ஹலோ, தாழ்மையாக இருந்தால் எதுக்குமே பிரச்சனை இல்லை. தாத்தாவுக்கும் பேரனுக்கும் பிரச்சனை கிடையாது, தகப்பனுக்கும் மகனுக்கும் பிரச்சனை கிடையாது, புருஷனுக்கும் பொண்டாட்டிக்கும் பிரச்சனை கிடையாது. எல்லா பிரச்சனையும் நம்முடைய பெருமையினால தான். கேட்கிறதற்கு காதுள்ளவர்கள் கேட்க கடவர்கள். பேதுரு சொல்கிறார், கீழ்ப்படிந்து மனத்தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள். பெருமையுள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மையுள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். இதுவரைக்கும் பேதுரு எத்தனையோ நீதிகளை பேசிட்டு 7ஆம் வசனம், 1 பேதுரு 5:7, அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளையெல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். அதாவது அவர் உங்களை விசாரிக்கிறவர். God is one who cares for you. So you put all your care upon him. எப்பா, உங்கள் கவலைகள் பயங்கள் எல்லாற்றையும் உங்களை விசாரிக்கிற, உங்களுக்காக கவலைப்படுகிற கர்த்தரிடத்திலே வைத்து விடுங்கள். அல்லேலூயா. கிறிஸ்தவ வாழ்க்கை அவ்வளவு ஈஸிங்க. பேதுரு அவ்வளவு ப்ராக்டிக்கலாக எப்படி இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்கிறாரு பாருங்க. ஹீ இஸ் த ஒன் கேர்ஸ் ஃபார் யூ, ஸோ டோன்ட் கேர் யுவர் செல்ஃப். அப்போது நாளைக்கு என்ன ஆகும்? நாளைக்காக கவலைப்படும். நானும் இன்றைக்கு நான் இயேசுவை அறிகிற அறிவிலே, இயேசு இந்த சூழ்நிலையில் இன்னைக்கு அவர் என்ன செய்வார் அப்படின்னு சொல்லி, நீங்கள் என்ன செய்வீங்க? ஆண்டவரே, ஆவியானவரே என்னை நிரப்புங்க, இயேசு இந்த சூழ்நிலையில் என்ன செய்வார்னு சொல்லுங்கள். திவ்ய வல்லமை எனக்கு ஒன்றை போதித்து, இயேசுவை எனக்கு காண்பித்து, அவரை போல் அவருடைய சுபாவத்திலே என்னை மாற்றும். இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. ஆமென். ஜெபிப்போம்.
நல்ல பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். காலாகாலமாய் இஸ்ரேல் ஜனங்களுக்கு எத்தனையோ தீர்க்கதரிசிகள் மூலமாய் பேசினவர் இப்பொழுது எங்களுக்கும் இயேசுவின் மூலமாய் பேசியிருக்கிறீர். இந்த கடைசி காலங்களிலே தேவகுமாரன் இயேசு எங்களுக்காக வெளிப்பட்டார். இயேசுவே, எங்களை நரகத்திலிருந்து மீட்கும்படிக்கு எங்களுக்காக உயிரை கொடுத்து இரத்தம் சிந்தி எங்களை மீட்டவரே, எங்கள் இரட்சிப்பே, எங்கள் மீட்பரே, உம்மை ஆராதிக்கிறோம். பேதுருவை எங்களுக்கு முன்பாக நிறுத்தி, ஆவியானவரே, அந்த சகோதரனுடைய தாழ்மையை எங்களுக்கு காண்பித்தீரே. நாங்களும் உணர்வடைகிறோம். நாங்கள் ஒவ்வொருவரும் உணர்வடைகிறோம். பேதுருவை போல தாழ்மையாய் தீர்க்க தரிசனத்துக்கு நாங்கள் முக்கியத்துவம் கொடுக்க உதவி செய்யுங்க. வேத வார்த்தையை ஆராய்ந்து பார்க்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. எங்களுக்கு வேண்டிய ஞானத்தை தாங்க. இந்த ஒரே ஒரு வாழ்க்கையிலே நாங்கள் சீக்கிரமாய் வளர்ந்து எங்கள் வாழ்க்கையை முடித்துவிட உதவி செய்யுங்க. நாங்கள் கிருபையை விருதாவாய் பெறாதபடிக்கு எங்கள் மேலே கிருபையாயிருங்க. உணர்வுள்ள இருதயத்திலே நாங்கள் அனுதினமும் வளர உதவி செய்யுங்க. ஆவியானவரே, எங்களை நிரப்புங்க. எங்கள் குடும்பங்களை, எங்கள் பிள்ளைகளை, எங்கள் சபையை நிரப்புங்க. உணர்வுள்ள இருதயத்தை தாங்க. உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன். ஸ்தோத்திரம்.